தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்தது உங்களால் தான் அது முடிஞ்சது அப்படிங்கிறாங்க எல்லாரும். அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் சொல்கிறதால எங்கள் தலைமை மீது நம்பிக்கை வைத்து அவங்க வந்திருக்கிறாங்க. எப்பயுமே முதலமைச்சர் இருக்கிறார், அண்ணன் கலைஞர் காலத்திலும் சரி இவர் காலத்திலும் சரி, அவரோட நெருக்கமாக பழக ஒரு 4-5 பேர்கிட்ட தான் வேலை வாங்க முடியும். அவர் போய் நேராக பேச முடியுமா? ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருக்கிற ஒரு கட்சி இது. திமுகனா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா திமுகன்னு எல்லாம் தெரியும், பக்கத்து மாநிலத்தில் கூட. அப்படி ஒரு கட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் போய் நேரடியாக பேச முடியுமா? பேச்சுவார்த்தையில் ஒரு இணக்கம் வரணுமா இல்லையா? அதுக்கு யாராவது பயன்படுத்தி தானே ஆகணும். அவருக்கு யார் யார் என்னென்ன வேலை வாங்கணும் அவருக்கு தெரியும். அதனால் எனக்கு கூப்பிட்டதுக்கு காரணம், நான் வடார்காடு மாவட்டத்தை சார்ந்தவன். இன்றைக்கி திருவண்ணாமலை இருந்தாலும் ஒன்றுபட்ட வடார்காடு மாவட்டத்தை சார்ந்தவங்க. அந்த தேமுதிகவினுடைய இப்போ இருக்கிற அந்த கட்சியினுடைய தலைவி சகோதரி வடார்காடு மாவட்டம் குடியாத்தம். அதனால் இந்த மாவட்டத்தை சார்ந்தன்றதால சரி நீங்கள் போய் என் கருத்தை சொல்லுங்கன்னாங்க. அவர் கருத்தை போய் சொன்னோம். அவங்களுக்கு இந்த தலைமை மீது வச்சிருக்கிற நன்கின் அடிப்படையில் தான் தேமுதிக கூட்டணி சேர்ந்துக்கிட்டே ஒழிய அது நான் தான் அமைச்சர்ன்றது அதெல்லாம் தவறான கருத்து. அது 10 இடங்கள்ங்கிறது அதிகம். தலைவருக்கு பயன்பட்டுருக்கார் அந்த விஷயத்தை. சரி சரி. இப்போ அந்த 10 இடங்கள் கொடுத்துட்டாங்கிற ஒரு பேசு பொருளாகவும் விமர்சனமாகவும் வந்ததில்லை, அது திமுக எப்படி பார்க்குது? நான் அது மாதிரிலாம் எங்கள் தலைவருக்கு ரொம்ப பெருந்தன்மை அதிகம். அவர் கொடுத்துட்ட பிற்பாடு அது மறுபடியும் அதை பற்றி விமர்சனம் பண்ணுறதோ அது சிந்திப்பது என்பதெல்லாம் கிடையாது. நாம் கொடுத்தோம், அது ஜெயிக்க வைக்கணும் அப்படி தான் நினைப்பார் அவர். அது கூடுதல் குறைச்சல் அப்படின்றதெல்லாம் சமூக வளத்தில் இருந்த விமர்சனம் தான் ஒழிய இயக்கத்தில் அது மாதிரி விமர்சனம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அதே மாதிரி விமர்சனம் பண்ண பல சமூக வளத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த சகோதரர் பிரமாதமாக பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. அதுவும் வருது செய்தி.